மேடையிலேயே அன்புமணி ராமதாஸை எச்சரித்த ராமதாஸ், இந்த கட்சியை நான் உருவாக்கினேன், நான் சொல்வதை தான் இந்த கட்சியில இருப்பவர்கள் கேட்க வேண்டும், நான் சொல்வதை கேட்பவர்கள் இந்த கட்சியில இருக்கலாம், நான் சொல்வதை கேட்காதவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகலாம். இது நான் உண்டாக்கின கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. குடும்பத்தில் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். இருவருக்கும் இடையில் என்ன நடந்தது என்பதை இந்த காணொலியில் வாயிலாக பார்க்கலாம். இது கிங் டிவி. அன்புமணிக்கு உதவியாக ஆமா நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவில் மேடையிலேயே அன்புமணி ராமதாசுக்கும் இடையில் முக்கிய வாக்குவாதம். இந்த கட்சியை உருவாக்கியவன் நான், இந்த கட்சியில் நான் சொல்வதுதான் சட்டம், நான் சொல்லப்படிதான் கேட்க வேண்டும் என்று மேடையிலேயே பேசினார். மேடையிலேயே தன்னுடைய சென்னை அலுவலகத்தையும் அறிவித்து தன்னை வந்து சந்திப்பவர்கள் அங்கு வந்து சந்திக்கலாம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அலைபேசி எண்ணையும் பகிர்ந்தார். என்ன நடந்தது, அன்புமணி ராமதாசுக்கும் இடையில் நடந்த வாக்குவாதம் என்ன என்பதை இந்த காணொலியில் வாயிலாக பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 1989ஆம் ஆண்டு வன்னியர் சங்கமாக உருவாக்கப்பட்டு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றம் அடைந்தது. குறிப்பாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வன்னியர் சமூகத்து மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான வேலைவாய்ப்பு, கல்வி, அரசு பதவி என தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வன்னியர் பெருமக்களின் உரிமையை பேசுவதற்காகவும் அவர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக ஆரம்ப காலத்தில் சங்கமாக இருந்து பிறகு கட்சியாக மாறியது. வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறியது. தற்போது அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், அதாவது இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வாக்குவாதம் முற்றியது. சுற்றி இருந்தவர்கள் திகைத்தார்கள், பலர் அமைதி காத்தார்கள். வெகு பல தொண்டர்கள் மருத்துவர் ராமதாஸை நோக்கி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டாம், நிறுத்துங்கள் என்று முழக்கம் எழுப்பினார்கள். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு கோபத்தின் உச்சியில் சென்றார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக முன்பு தமிழ் குடிமகன் அவர்கள் இருந்தார். தற்போது அந்த பதவி காலியாக உள்ளது. எனவே அந்த பதவியை நிரப்பும் விதமாகவும் கூடுதலாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் காலத்தில் துணையாக இருப்பதற்கு ஒரு வலிமையான இளைஞர் அமைப்பு தேவை என்கிற முறையிலும் கூடுதலாக நடைபெறுகிற தேர்தலில் 50 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அதாவது அவர் ஒரு கணக்கு மேடையில் போட்டார். அதன்படி 50 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். இதற்காக மிக கடுமையாக உழைப்பதற்காக ஒரு இளைஞரணி தலைவர் என்று கூறி பரசுராமன் முகுந்தன் என்று மேடையிலே அந்த பெயரை உச்சரித்தார். பிறகு பரசுராமன் முகுந்தன் அவர்கள் அந்த மேடைக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட அந்த பெயரை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்த போது கீழே வைக்கப்பட்ட மைக்கை கையிலே எடுத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இதை நான் ஏற்கவில்லை, ஒருபோதும் எனக்கு உதவியாக பரசுராமன் முகுந்தன் தேவையில்லை, முகுந்தனுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேண்டாம். குறிப்பாக இந்த கட்சியில் வந்தே 4 மாதம் தான் ஆகிறது. கட்சிக்கு வந்து 4 மாதம் ஆகிய ஒருவருக்கு ஒரு கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பு அவசியமா? களப்பணியாளர்கள் தான் எனக்கு தேவை. கட்டாயம் இந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நடக்க இருக்கிற தேர்தலில் கடுமையாக உழைத்து வெற்றி பெறுவதற்கு, வன்னியர் மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு நமக்கு தேவையானவர்கள் களப்பணியாளர்கள் என்கிற வகையில் களப்பணியாளர்கள் தான் தேவை. இந்த கட்சியிலே பல களப்பணியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த களப்பணியாளர்களில் ஒருவரை எனக்கு கொடுங்கள், ஆனால் ஒருபோதும் இந்த முகுந்தன் எனக்கு வேண்டாம் என்று மேடையிலேயே பேசினார். இது பேசிய போது மிக கடுமையாக கோபத்தின் உச்சியில் சென்றார் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாசும் மேடையிலேயே அமர்ந்திருந்தார்கள். மேடையிலே அமர்ந்திருக்கிற போது இருவருக்கு இடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு
மிகப்பெரிய கூச்சலும் குழப்பமும் அந்த மேடைக்கு அருகே சுற்றி இருந்தவர்கள், எதிரே இருக்கையில் அமர்ந்தவர்கள் உட்பட பலரும் கோஷமிட்டு முழக்கமிட்டு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அது என்ன வார்த்தை என்றால், இந்த கட்சி நான் உருவாக்கிய கட்சி, இந்த கட்சியில் நான் வைப்பதுதான் சட்டம், இந்த கட்சியில் நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும், இந்த கட்சியில் நான் சொல்வதை கேட்காதவர்கள், விருப்பமில்லாதவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகலாம், இந்த கட்சியை விட்டு போகலாம் என்று ஒரு முழக்கத்தை, பிரகடனத்தை பதிவு செய்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இந்த முழக்கம் அருகிலே அமர்ந்திருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்த முழக்கமாக அமைந்தது. இது நான் உருவாக்கிய கட்சி, நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று மேடையிலேயே தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை முழக்கத்தை விடுத்தார் என்று சொல்லலாம். இதையெல்லாம் மீறி இந்த செய்தியை அவர் மேடையிலே சொல்கிற போது, விருப்பம் இருந்தால் இரு, சரி என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மௌனம் காக்கிறார். அந்த கள சூழ்நிலையை புரிந்து கொண்டு சரி அப்படி என்று மௌனமாக காக்கிறார். சரினா என்ன, விருப்பம் இருந்தா இரு, இல்லைனா போ என்று உடனேயே அதற்கு அந்த இடத்தில் பதில் கொடுக்கிறார். மீண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இப்பொழுது ஒரு போர் தொடங்கி இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு போர் தொடங்கி இருக்கிறது, மீண்டும் ஒரு போர் தொடங்கி இருக்கிறது என்பதையும் அந்த மேடையிலேயே பதிவு செய்தார். இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற போதே தன்னுடைய அலைபேசி எண்ணை மேடையில் அறிவித்தார். அதாவது சென்னையில் தனக்காக பனையூரில் ஒரு அலுவலகம் இருப்பதாக, இனி தன்னை வந்து பார்ப்பவர்கள் பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் வந்து தன்னை பார்க்கலாம் எனவும், தன்னை தொடர்பு கொள்வதற்காக ஒரு அலைபேசி எண்ணையும் மேடையிலேயே அறிவித்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கு கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த சச்சரவு அரசியலிலே கிட்டத்தட்ட தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சிக்கல் என்பதை இது மேடையிலே உணர்த்த முடிகிறது. இந்த முகுந்தன் என்பவன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய, அதாவது தன்னுடைய சகோதரியுடைய மகன், அன்புமணி ராமதாசுடைய சகோதரியின் மகன், கூடுதலாக ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பேரன். தன்னுடைய பேரனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பை அறிவிக்கிறார் மேடையில். அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுக்கிறார். கட்சிக்கு வந்தே 4 மாதம் தான் ஆகிறது, கட்சி அலுவலகம் கூட வந்து சரியாக பார்ப்பதில்லை, இந்த நபர் நமக்கு தேவையில்லை, கள பணியாளர் தான் இந்த கட்சிக்கு தேவை, அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை மேடையிலேயே பதிவு செய்கிறார். மேடையிலேயே கிட்டத்தட்ட இருவருக்கும் வாக்குவாதம் நடைபெறுகிறது. இந்த வாக்குவாதத்தின் உச்சியில் தான் இந்த கட்சி நான் உருவாக்கிய கட்சி, நான் சொல்வதை கேட்க வேண்டும், சரி என்பவர்கள் கைத்தட்டுங்கள் என்று ஒரு முழக்கத்தை கொடுத்து தன்னுடைய மகனான அன்புமணி ராமதாஸை எச்சரித்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அடுத்தடுத்து நிகழப் போவது என்ன, பனையூரில் தன்னுடைய அலுவலகத்தை அறிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தன்னை பார்ப்பவர்கள் அங்கு வந்து சந்திக்கலாம் என்றும் அறிவித்திருக்கிறார். இன்னொரு அலுவலகம் சென்னையிலே தொடங்க இருக்கிறது என்றால், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்போது என்ன பிளவு ஏற்பட்டிருக்கிறது, இது குடும்ப ரீதியான பிளவுதான் இதற்கான காரணமா, குடும்ப போர் என்று அவர் கூறியிருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் என்ன முடிவை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எடுக்க போகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்க போகிறது என்பதை இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.